அப்புறம் ஒரு தரமான பிஆர் மேட்ச்சு வந்து இதில் 18 கில்லு என்னமோ அடிச்சிருப்பேன். இதில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது அந்த இது சேவ் பண்ணி வச்சதுங்கள அதில் வந்துச்சு. நான் அதை தான் எடுத்து போட்டிருக்கேன். வந்து சும்மா ஒரு பிஆர் மேட்ச் ஃப்ரெண்டு கூட போனேன். அந்த மேட்ச் தான். ஸோ மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மேட்ச் பாருங்க கைஸ். எடுத்தோடனே பீக்கில் இறங்கிட்டு இருங்க இறங்கினோடனே சொல்கிறேன். இறங்கினோடனே கன்று எடுக்கணும் கைஸ். இங்கே தான் கன்று இருக்குது. கரெக்டாக கன்று இருக்கிற இடத்துல இறங்குவோம். கரெக்டாக பைசன் எடு இல்லை அப்பாடி நல்லா இடம் கைஸ். கிங்ஃபிஷரு நல்லா தான் கன்று அழகாக ஹெட் அடிக்கலாம். அதுக்குள்ளே செத்துறாங்க கைஸ். சாப்பிட அவ்வளோதான் லூட் அடிச்சிக்கலாம். இதை வச்சு அடித்து முடிச்சுட்டு எடுப்போம். என்ன லூட் வச்சுருக்கோம். ஓகே இன்னும் எதுவும் மாற்றலை கைஸ். அப்படியே போகலாம். பீக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ளே எதாவது நடக்குதான்னு பார்ப்போம். எதுவுமே நடக்கலை. சண்டை நடந்தால் க்ராஸ் ஃபயர் பண்ணி அழகாக சீக்கிரம் எடுத்துகிட்டு போயிடலாம். வச்சு அப்பா பியூர் ரெட்டு கைஸ். மண்டை போச்சு பாருங்கள். அவனுக்கு ஓரியன் போடுவான் இதுக்கும் சேஃப்டிக்கு. இப்போ அடிப்போம். அவ்வளோதான் கைஸ். கிங்ஃபிஷரில் இதுக்கு தான் கைஸ். ரொம்ப நல்ல கன் இல்லை. வெஸ்ட்டு போட்டால் வெஸ்ட்டு போடலைன்னா மாசாக அடிக்கலாம். மண்டை கிளியே அடிக்கலாம் கிங்ஃபிஷர் வச்சு. அதனால் இப்போ கிங்ஃபிஷரை மாற்றிப்போமா வேணாமா சொல்லி யோசிக்கிறேன். ஓகே கைஸ். இப்போ நம்ம அதுக்குள்ளேயே 3 கிலோ அடிச்சிட்டோம் மாசா. வந்து ஆக்சுவலாக 22 கில்லு வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு சில கில்லாம் ஓசி கில்லாவே போயிடும். கொஞ்சம் என்னோடய ஐக்கியூலாம் யூஸ் பண்ணி தான் விளையாண்டுருக்கேன். ஓகே கைஸ். இது சும்மா நார்மலாக ஒரு மேட்ச் மாதிரி தான். அங்கே ஒருத்தர் இது பிடிக்கிறான். அது என்னது ஹார்ட்டில் ரிவே பண்ணுறான். அவனை இது பண்ணுறோம். அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம ஏதாவது என்சாண்ட் இது பண்ணி விடுவோம். பஃப் ஏற்றி விடுவோம். மெடிக்கெட் போட்டு அவனை அடின்னு அடிக்கிறோம். மண்டை கிளியிற அளவுக்கு ரிவே பண்ணிட்டாங்க. ஐயோ ரிவே பண்ணிட்டாங்க. சரி விடு இந்த போடுவோம். ஃபயர் ஆயிரும். டேமேஜ் விழுவுது. ஓகே 10 அவ்வளோதாங்க. ஷாப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அவன் என்ன பேசுகிறேன்னு வச்சுருக்கான். அந்த அடி அடிக்கிறான். வருங்க போய் சுற்றிட்டு போவோம். இங்கே தான் ஸ்குவாடே இறங்கிடுச்சு. ஸ்குவாட் இதாக இருக்குது பாருங்கள். ஏதாவது வருது பாருங்கள். மெடிக்கெட் சுற்றிட்டு போய் அடிப்போம். ஓகே இதாக வரான் பாருங்கள். இங்கே தான் வரான். இவனை இப்போ அடிச்சிடலாம். ஓரியன் போட்டு அவ்வளோதான். நேராக வராங்க கைஸ். லூஸு மாதிரி. நான் தான் இங்கே ஒருத்தர் இருக்கேன். கண்ணு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரில. சரி வாங்க. வீக்குக்குள்ளே வேறு யாரும் இல்லை. ஓகே என் ஃப்ரெண்டு இல்லை 2 நார்மல் பிளேயரு. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான். ரேண்டம் பிளேயரு 2 பேர். அவன் எங்கேயோ போயிட்டாங்க. இங்கே பீக்கில் நான் இறங்க சொன்னால் அவன் வேறு எங்கேயோ இறங்கியிருக்கான். இறங்கினது பீக்கில் ஆனால் இங்கேருந்து ஓடிட்டான். ஓகே கைஸ். ட்ரீம் 14 அப்கிரேட் ஆகிடுச்சா? சரி ஓகே. M60 கைஸ். அவ்வளோதான். ஐயோ M60 எடுத்து அடிச்சு செகண்டே வந்து அடிச்சது மேலேயா? எங்கேருந்து அடிக்கிறான்? எங்கடா வந்து அடிக்கிறீங்க? டேய் எங்கடா? அவன் ஓடிடுவாங்க கைஸ். எங்கே இருக்கானே தெரில. எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தான் வந்து ஓரளவுக்காவது அடிக்க முடியும். எங்கே இருக்கானே தெரியாமலே எதுக்கு அடிக்க முடியும்? ஒருத்தர் நாக்கு என் ஃப்ரெண்டு செத்தேட்டாங்க கைஸ். பார்க்கவே இல்லை நான். ஓடுறா எங்கே இருந்து அடித்தானே தெரில. நம்ம கொண்டா கழிச்சு போய் ரிவே பண்ணி விட்றலாம். ஓகே போவாங்க கைஸ். இனிமேல் பார்த்தா அங்கே தான் இருக்கேன். நான் இப்போ இவன் தான் என்னை அடிச்சிட்டு வருவான் போல். பாவம் பின்னாடிலேருந்து அடிச்சிட்டான். அவ்வளோதான் கைஸ். டீம் வை போட்டுலாம் இல்லை இருக்குமான்னு தெரில. இருக்கும். ஆமாம் கடைசிக்கு நான் தான் அடித்தேன். டீம் வை போட்டிருக்கோம். ஓகே கைஸ். என்கிட்ட லூட்டு எதுவுமே அவ்வளோ பெருசாக இல்லை. நம்ம இப்போ வரையில் வச்சுருக்கிறதே நான் ரொம்ப நல்ல லூட் தான். அடிக்கலாம் கைஸ். இன்னும் level 3 வெஸ்ட்டு கூட கிடைக்கல நம்மளுக்கு. பேன் வீசிகிட்டே போகலாம். எங்கேயாவது யாராவது வராங்களா? இதே கில்லு கிடைக்குமான்னு சொல்லி நான் தேடிட்டுருக்கேன். 6 கில்லு அடிச்சிட்டேன் கைஸ் அதுக்குள்ளே. இப்போ நெக்ஸ்ட்டு பீமா சக்தி போவோமா? இருங்க இவனை ரிவே பண்ணி விட்ருவான். ரிவே பண்ணுறான். அவ்வளோதான். 2 பேரையும் பண்ணியாச்சு. விஎஸ்கே எடுப்போமா? ஸ்னைப்பரில் ஆடுவோமா? ஆடவே வர இப்போ தான் ரிவே பண்ணால் அதுக்குள்ளே ஒருத்த நாக்கு. அவனே ரிவே பண்ணி விட்ருலாம். அவ்வளோதான் கைஸ். இப்படி செத்தோடனே ரிவே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். ஆனால் நான் தான் அப்படி பண்ணுறேன். வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. காயின் வந்து அடிச்ச செகண்டே நான் போய் ரிவே பண்ணி விட்ருவேன். அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, செத்ததே தெரியாத மாதிரி நம்ம டப்புன்னு ரிவே பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஹார்ட்டில் போய் சும்மா பிடிப்போம். ஓகே லூட்டு அடித்தாச்சு. சும்மாவே பிடிப்போம். எனிமிக்கு காட்டுறதுக்காக அங்கே தான் இருக்கணும். ஓகே வந்துட்டான் பாருங்கள். ஸ்காம் சொன்னேன். எங்கேருந்து சொல்கிறான்? பீக்கு மேலே இருக்கானுங்களான்னு தெரில கைஸ். இதுதான் இங்கே தான் இருக்கான். போடு ஐயோ ஓரியன் போடுறான். அவ்வளோதான். இதெல்லாம் இதுவா? டேய் ஒரு புல்லட் சுட்டாலே அதிகமாக டேமேஜ் போகுங்களா?
ஐயோ டேய் 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 காப்பாத்துறா அப்பாடி போட்டு தரல வச்சு கைஸ். இந்த ஒரு புல்லெட்டு கன் வச்சு இந்த M590 இங்கே ஒரு எனிமியாடா இது. எனிமியே நான் பார்க்கலடா, நான் டீம்மேட் நினச்சிட்டு இருக்கேன். பவன் கைஸ், நான் ஓசிக்கிற எடுத்துட்டேன். ஓகே போடு. 8 கிலோ அடிச்சாச்சு. மாதம் 8 கிலோ. டும் 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 சார் ஒரு பவர் கைஸ். பிரைன் ராட்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிரைன் ராட்லாம் கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கஷ்டப்பட்டு இந்த மேட்ச் ஆடுறேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த கில்ல பார்ப்போம். இந்த நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் 15 நிமிஷம் இது கொஞ்சம் ஸ்லோவாக கரெக்டாக இதே இதில் இருந்தால் 15 நிமிஷம் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுறேன். கொஞ்சம் சரி வேணாம் ஸ்பீடு பண்ணல. ஓகே கைஸ், இதில் யாரும் எவனோ போட்டு ஏறி வச்சுருக்காண்டா. மேலே எவனா திருப்பான், நம்ம ஏறி போய் பார்ப்போம். எவனுமே இல்லை கைஸ், நம்ம உட்காரவாத செய்வோம். அவ்வளோதான் பார்த்தீங்களா. ஓகே, இங்கே எவனும் இல்லை, நம்ம கீழே போவோம். கீழே போய் அட்டாக் எடுப்போம். எவனுமே வரமாட்டாங்க கைஸ் அடிக்கிறதுக்கு. பீக்குனா எத்தனை பேர் இறங்குவானுங்க, இப்போது கம்மியாக தான் இறங்கியிருக்கானுங்க இந்த மேட்ச்சில். ஃபுல் ஃபார்மில் இருக்கும்போது எவனும் வரமாட்டானுங்க. நம்ம இந்த இது பிடிச்சி ஜிப்லைன் பிடிச்சி போவோம், இல்லை காரில் போவோம் கைஸ். காரில் போவோம். நம்ம என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு போகலாம் காரில் ஏறியாச்சு. கைஸ் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய வாட்டி கேட்கல, இதோ கடைசி தடவை வச்சுக்கிறேன். அங்கே ஒரு எனிமி இருக்கான், அவனை விட்டு ஏற்றிடுவோம். டேய் ஜீப் இப்போ தான் முட்டணுமாடா. அவனை விட்டு ஏற்றலான்னு பார்த்தா இன்சைட் வந்துட்டான். ஐயோ இந்த சைடு திரும்பிட்டு போ. அடிச்சிட்டாங்க கைஸ். ஐயோ ஒரு கிலோ போயிடுச்சே. 9 கிலோ இருக்குமே. சரி லூட் அடிப்போம். இன்னும் வச்சுருக்கானோ ஒன்றும் வச்சுல. ஏறா போகலாமா கைஸ்? போவோம். போயிட்டு கில் அடிப்போம். இது எத்தனாவது ஜோன் வர தெரில. இது வந்து இன்னும் கடைசி ஜோனுக்கு 3வது ஜோன், இன்னும் 3 ஜோன் தான் கைஸ் இருக்குது கடைசி ஜோனுக்கு. ரிவே பண்ணி விட்ருவான் அவனை. இல்லை ஹிட்லிஸ்ட் போடுவாங்க கைஸ். ஆமாம் ஹிட்லிஸ்ட் தான் முக்கியம். இங்கே தான் வச்சுருக்கான் இவன் ஹிட்லிஸ்ட் போட்டான். இந்த ஓரியன் பவர் ரொம்ப நல்லாயிருக்கு ஓசிக்கில் கைஸ். ஐயோ இந்த ஓரியன் பவர் போட்டு ஓசிக்கில் இவன் படி இவனை கீழே அடிச்சிடும். இவனும் ஓசி. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓசி மேலே ஓசி அடிக்கிறீங்களே கைஸ். இப்படி ஓசிக்கில் அடித்தா டென்ஷன் ஆகுது கைஸ், செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம அடிச்சுக்கிற கில்லெல்லாம் இந்த 8வது எனக்கு கில் தருவீங்களாடா. டேய் தப்பாக மாற்றி சுட்டுட்ருக்கேனே. ஐயா ஓடு. ஏறி போயிடலாமா, இல்லை ஏதாவது தூக்கி போடுவா. இருங்க, தூக்கிப்போடு. டேமேஜ் எடுக்குதா? டேமேஜே எடுக்கல கைஸ். இங்கே தானே இருப்பான். ஓடு. அப்பா வாங்கினோண்டா. நான் ஒரு ஹெட் அடிச்சிருக்கலாம் தூக்கலை. ஓகே கைஸ் போவோம். அடுத்த கிலோ மாற்ற வரையில் இங்கே ஜோன் வருதா இன்சைட் போவோம். அப்போ இந்த மேட்ச் ஃபுல்லாக பேனை வீசிட்டே இருக்கேண்ணே. போவோமா? வேகமாக போயிட்டு பீமா சக்தியில் அடிக்கிறேன். கடைசி ஜோன் பீமா சக்தியில் தான் போடுவாங்க. அங்கே பாருங்கள், அங்கே தான் ஐக்கியூவெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்கைலர் கேரக்டர் நான் எடுத்து வச்சுருப்பேன். இந்த பவரு இப்போ என்சான் பண்ணி விட்ருவோம் நம்ம. சரி இது பஃப்பு போட்டு விட்டுருலாம். இதுதான் நல்ல பஃபாக. காயின் இல்லையே. 800 காயின் வேணுமா? காயின் இல்லை கைஸ். ஐயோ காயின் இப்போ இன்னும் 200 காயின் வேணுமே. ஒரு காயின் பிடிக்கணும். ஒரு காயின் நான் எங்கே போய் பிடிப்பேன்? ஐயோ ஒரு காயின் பிடிக்கணுமே கைஸ். ஒரே ஒரு காயினை யார் பிடிக்கிறா? யாராவது பிடிச்சா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு காயினு எல்லாம் நம்மளே போய் பிடிக்க பாருங்க. ஒரு காயினு கார் எடுத்துகிட்டு போய் பிடிப்போம். நம்ம முன்னாடி இந்த பீமா சக்தி இறங்கும்போது இருக்கும்ல, அந்த காயின் பிடிச்சிட்டான். இவனே பிடிச்சிட்டான் கைஸ். அவ்வளோதான் சூப்பர். இப்போ நம்ம என்சான் போடுவோம். இப்படி ஓப்பனில் அடினா என்சான் போட்டாச்சு கைஸ். இது ஆர்மருக்கு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆர்மருக்கு தான் போட்டேன். கார் எடுப்போமா வேணாமா? என்ன கைஸ் திருப்பி செக் பண்ணுறேன். அப்பா டேய் 2 பேர் நாக் டவுனா? ஐயோ கைஸ் டப்புன்னு போய் ரிவே பண்ண காயின் வேறு இல்லையே. நீனும் மேலே போய் செத்துறாதரா. அப்புறம் இவனும் செத்துறான். நம்ம தனியாக தான் கைஸ் ஆடணும். இருங்க பார்ப்போம் என்ன பண்ண முடியுதா இல்லை எப்படின்னு பார்க்கணும். இந்த மேட்ச் அடிக்கிறோம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, மறந்து போச்சு. நான் எப்போவோ எடுத்து வச்சேன் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி. நான் மறந்து போச்சேன். நான் சோம்பேறித்தனத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்ததுனால வீடியோ எடுத்து போடல. இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஓகே கைஸ் இவன் எனக்கு கீழே அடிச்சிடலாம்.
இந்த இங்கேயே வந்து கேம்ப் அடிச்சு கீழே அடிச்சு எடுத்துடலாம் கைஸ். அவங்ககிட்ட எதாவது காயின் கிடக்குமா? எதாவது காயின் இருக்காடா அவங்ககிட்ட? இங்கே வேணாம், வீட்டுக்குள்ளேயே போயிடுவோமா? ஆமாங்க கைஸ், இங்கே இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். நேராக வருவானுங்க. ஆமாம், நேராக வருவானுங்க. ஓரியன்ட் போடுவோன்னா இவனுக்கு பாருங்க, அழுத்தி பிடிச்சா அழகாக போய் அடிக்கலாங்க. வந்து போய் அடிக்கணும்னா அழுத்தி பிடி தான். இங்கே ஒருத்தன் வருவானா, நேராக வருவான். அப்படியே நேராக முடிச்சு விட்ருவேன். வருவானா, ஹெட்டு வருமா? ஹெட்டு படல கைஸ். இன்சைடு இருப்பானா, இன்சைட் போய் முடிச்சு விட்ருவேன். ஓசிக்கல் நல்ல வேலை கிடச்சிருச்சு. நான் படி டீம் போய் போட்டால் இப்போ 800 காயின் வந்துடும். ரிவே பண்ணி விட்ருவேன். அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்டை ரிவே போடுவோம். ரிவே பண்ணி விட்றலாமா? டிஎன்டி ஸ்கை. ஓகே கைஸ், என் ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஓகேவா? இப்போ இருங்க, பொறுமையாக இருப்போம். அந்த வீட்டிலே இருப்போமா இல்லை எப்படி வெளில போவோமா தரலையே. எங்கள் வீட்லேயே இருப்போமா வெளில போவோமா மறந்து போச்சு கைஸ். எனக்கு யாருமே காயின் வச்சுட்டு இல்லை. எஸ்விடி அவ்வளோதான் கைஸ். இங்கே ஒருத்தர் மேலே சுற்றிட்டு இருக்கான். இங்கே இருந்து மேலே இருந்து அடித்தோம்னா அழகாக பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு அங்கே தான் அட்டாக் எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஓடிப்போம். இங்கிட்டேருந்து ஓசிகள் எடுப்போம். நம்ம ஓசிகள் எடுப்போம். இங்கே வந்து திடீதா இங்கே ஒன்றும் இல்லை. அப்படிங்களா போனீங்க? தூக்கி போடுவோம். வச்சிருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருணுங்க கைஸ். இங்கேருந்து போக முடியுமா அப்படியே? ஏய் எவன்டா அது? யாரா இவன் இங்கே உக்காந்துட்ருக்கான்? நல்ல வேலை கைஸ். என்ன கைஸ்? ஐயோ, எத்தனை வாட்டா சாவிங்க? டேய் இத்தனை வாட்டி செத்துக்கணும். நான் என்னடா பண்ணுவேன்? ஒரே என்ன போடு. இவன் எங்கே இருந்துடா வந்தான்? அடி போ. அப்பாடி அழுத்தி பிடிடா. அழுத்தி இங்கே குதிச்சிருவான் கைஸ். இந்த வீட்டில் இருக்கிறது டேஞ்சரஸாக இருக்குது. எல்லோரும் இங்கே வரானுங்க. குதிச்சுட்டு மெடிக்கல் சுற்றுவோம். அப்புறமா இங்கே ஒருத்தம்மா வருவான்னு நினைக்கிறேன். இவன்கிட்ட தான் ஐக்கியம்லாம் சொல்ல முடியாது. ஓகே, மேலேயே ஏறி பார்ப்போம். ஒரு வாட்டி பார்த்துட்டு வருவோம். மேலே யாராவது இருக்கானுங்களாண்ணா? இதான் முன்னாடியே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவ்வளோதான். இதுக்கு தான் மேலே ஏற வேணான்னு சொன்னேன். மேலே இருந்தால் எல்லாருக்கும் தெரியுது கைஸ். அவ்வளோதான். இந்த சைடு குதிச்சிருவோம். பெஸ்ட்டு. இங்கே தான் வரான். ஐயோ, இங்கே தான் கைஸ் வரான். நல்ல வேலை போட்டேன். அட்ரா ஒரு ஸ்கைலர் போடுவோம். ஸ்கைலர் போட்டு விடு. அவ்வளோதான் கைஸ். பாவம் அவ்வளோதான். நாக்கு கிலோ எனக்கு தான் 15 கிலோ கைஸ். இப்போது இன்னும் 16 கிலோ தான் அடிச்சிருப்பேனா? சாரி கைஸ். அந்த 2 கிலோ ஓசிகள் இல்லைன்னா 18. தப்பாக சொல்லிட்டேன், மன்னிக்கவும். இப்போ தான் கைஸ் கடைசி ஜோனு. எங்கே இருக்கான் அவன்? எங்கே இருக்கான்? ஜோன்லேயும் போய் ரிவே பண்ணிகிட்ருக்கேன். அப்போவும் வந்து எதுவும் பண்ண மாட்டான். நான் அடித்து முடிச்சதுக்கப்புறமா தான் வருவான் இவன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு தண்டர் டீமேட்டை நான் கூட வச்சுட்ருக்கேன். பின்னாடி இருந்து அடிப்பாங்க. நான் டாப்புக்குன்னு ஓரியன் போட்டு கேன்சல் போட்டு கிளவல் போட்டுருவேன். அவனும் ஓரியன் தான் வச்சுருக்கானா இல்லை என்ன கேரக்டர்னு தெரில. MP ஃபேச்சு அழுத்து தான் விஷயம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்கள். பூயா. ஓகே, அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம். பை.